ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறையா பேர்த்துக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்காததுக்கு ஒரே காரணம் அந்த வளவளப்பு தன்மை தான். அது இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காயை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்லாம் இல்லைங்க, கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும். நமக்கு வெங்காயம் வதங்கட்டும். ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இதோட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா தான் அந்த ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் வெண்டைக்காய். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வதக்குன்ற மாதிரி தான் இருக்கும். வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க 2 செகண்ட்க்கு ஒருக்கா. இப்போ இதுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பெப்பர் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வணங்க தான் நம்மளுக்கு அந்த வளவளப்பு தன்மை குறையும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு கிளறிக்கலாம். இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறப்ப நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வணங்க தாங்க அதோட வளவளப்பு தன்மை குறையுங்க. நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இவ்வளோ அந்த வளவளப்பு இருந்தது, இப்போ வளவளப்பு தன்மையே இல்லை, பார்த்தீங்களா? நம்ம பெரியவங்கள்னா இப்படியே ஆஃப் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனா இது கூட ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி அது கூட சேர்த்துக்கிறப்ப இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?